மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் காட்டம். மாணவர்களின் படிப்புக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் என கேள்வி. மாநில அரசோட நிதியை வச்ச திட்டங்களை பண்ணுன்னு சொல்றாங்க. மாநில அரசோட நிதியை வச்சு நாம பல திட்டங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒன்றிய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கான நிதியை கூட கொடுக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த நிதியையும் கொடுக்காம நிறுத்தினா என்ன பண்றது? இப்படி ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்து கொண்டே இருக்கு. இபிஎஸ் அறிக்கைகளை பார்த்தால் பாஜகவின் அறிக்கைகள் போன்று இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இபிஎஸ் குரலே பாஜகவின் டப்பிங் குரல் என்றும் காட்டம். பழனிசாமியோட அறிக்கை பார்த்தா பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். கூட்டணி கட்சி தலைவர்களின் கருத்துக்களை ஆலோசனைகளாக பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். கருத்து முரண்பாடுகளால் நட்புறவில் எந்த சிக்கலும் இல்லை எனவும் திட்டவட்டம். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடாக நினைக்கிறது இல்லை. வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால் எங்கள் நட்புறவில் எந்த பாதிப்பும் இல்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் விளக்கம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம். பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன். மயிலாடுதுறை அருகே கல்லூரி மாணவன் மற்றும் இளைஞன் கத்தியால் குத்தி கொலை. சாராய வியாபாரத்தை தட்டி கிட்டதால் கொல்லப்பட்ட பயங்கரம். மயிலாடுதுறையில் சாராய ரெய்டில் கைதான வியாபாரி ஜாமீனில் வெளியே வந்து கூட்டாளிகளுடன் வெறி செயல். இரட்டை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியவர்கள் அனைவரும் கைது. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் உடந்தை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. இவ்வளவு மக்கள் வசிக்க கொண்ட தெருவுக்குள்ளே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒண்ணு சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் வெளில வந்துடுறான். இரட்டை படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்ததால் பதற்றம். மயிலாடுதுறை இரட்டை கொலையில் பெண் சாராய வியாபாரிகளுக்கு தொடர்பு என குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்கள் மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் மறியல் போராட்டம். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இரட்டை கொலைக்கும் மது விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லை என காவல்துறை விளக்கம். முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்றவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. சாராய வியாபாரிகள் கைது செய்யப்படுவர் என மயிலாடுதுறை எஸ்பி உத்தரவாதம். எஸ்பி அளித்த வாக்குறுதியை அடுத்து சாலை மறியலை கைவிட்ட பொதுமக்கள். நடக்கணும் சார். அவனுக்கு நான் உயிரிழந்திருக்கேன் சார். மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகளால் வெட்டி கொல்லப்பட்ட இளைஞர்களின் உறவினர்கள் கதர். மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் பெற்றோர்.
வழக்கை விசாரிப்பதற்கு முன்பே காவல்துறையை தீர்ப்பை எழுதுவதுதான் ஸ்டாலின் மாடலா என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி. வாய் தகராறு, முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது என காவல்துறை பத்திரிகை செய்தி வெளியிடுவதாக அரசுக்கு கண்டனம். தமிழகம் முழுவதும் கள்ள சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் இரட்டை கொலையை சுட்டிக்காட்டி காவல்துறையினருக்கு கண்டனம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 63,120 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,890 ரூபாய்க்கும் விற்பனை. முதலமைச்சர் தலைமையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண் திட்ட பணிகள் குறித்து திஷா கமிட்டி குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் குமட்டும் வகையில் சுகாதாரமற்ற முறையில் காணப்படும் கழிவறை. நியூஸ் தமிழ் நிருபர் முறையிட்டு செய்தி சேகரிக்க போது கேமராவை தட்டிவிட்டு மருத்துவமனை டீன் தேரணிராஜன் ஆவேசம். திஷா குழு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்பு. அதிமுக MP தம்பிதுரை, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் பங்கேற்கவில்லை. நீலகிரி மாவட்டத்தில் 85 அரசு பள்ளிகளை மூடுவதற்கு அரசு திட்டம் என கூறுவது தவறு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு. அதுக்கான மறுப்பு செய்தி இன்னைக்கு வருமா உங்களுக்கு? அதுக்கு அது எடுத்த டேட்டாவே தப்பு, அவர் சொன்ன கருத்தும் தப்பு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அது மறுப்பு தெரிவிப்பார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனின் படத்தை சீமான் பயன்படுத்த தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. வன்முறையை தூண்டும் வகையில் AK-47 துப்பாக்கி வைத்திருப்பது போல் மார்பிங் செய்த புகைப்படங்களை பயன்படுத்துவதாக புகார். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பதற்கு அனுமதி கோரி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் போராட்டம். மீன்பிடி துறைமுக நுழைவு வாயில் முன்பாக 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல். மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் ஒளி ஒலி லேசர் காட்சிகள் மே மாதம் முதல் மீண்டும் துவங்கும். புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்த பின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மினி பேருந்தை இடைமறித்து ஏறி கண்ணாடியை உடைத்து ஓட்டுநர் மீது சரமாரி தாக்குதல். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து ஆட்டோவில் வந்த 7 பேர் கொண்ட கும்பல் அட்டூழியம். நாடு முழுவதும் CBSE 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியது. காத்திருந்து தேர்வறைக்கு சென்ற மாணவர்கள். புதுச்சேரியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பாய்ந்தது. பள்ளிக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை. புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமிக்கு நீதி கேட்டு மீனவர்கள் வேலை நிறுத்தம். உரிய நீதி கிடைக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. சென்னை ஓட்டேரியில் நகை பட்டறையில் சுமார் 100 சவரன் தங்கம் திருட்டு.
பீகாரைச் சேர்ந்த இளைஞர்கள் திருடி சென்றதாக போலீசில் புகார். சென்னை குளத்தூரில் போதையில் பைக்கில் வந்த நபரை பிடிக்க முயன்ற காவல்துறையினர் தப்பிக்க முயற்சித்த போது விபத்தில் சிக்கினர். புதுச்சேரியில் களை கட்டிய இந்திய பிரெஞ்சு திருவிழா. அசத்தலாக நடனமாடிய வெளிநாட்டவர். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவுக்கு சென்ற 10 பேர் விபத்தில் உயிரிழப்பு. சத்தீஸ்கரிலிருந்து வந்த கார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. தலைநகர் இம்பாலில் உள்ள தலைமை செயலகம் முன்பாக துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் குவிப்பு. அமெரிக்காவின் போர்பன் விஸ்கி மீதான இறக்குமதி வரியை 50% குறைத்தது இந்தியா. பிற மதுபானங்களை இறக்குமதி செய்வதற்கான அடிப்படை சுங்க வரி 100% தொடர்கிறது. வடகொரியாவில் 2வது பிரம்மாண்ட கடற்கரை மீன் பண்ணை துவக்க விழா. அதிபர் கிம் ஜோங் உன் சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த போது பொதுமக்கள் ஆரவாரம். 세계적 대업을 완강히 실행해 나가시는 혁명의 김송은 동지께서 착공식장에 도착한 새 생활의 약동을 체감하는 없는 고마움의 인사를 삼가. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் விஜய் சங்கரை 18 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்திற்கு எடுத்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இங்கிலாந்து அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடிய வாஷிங்டன் சுந்தரை 6 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்தது திருச்சி கிராண்ட் சோழாஸ் அணி. பாகிஸ்தானிலும் கோலி ரசிகர்கள் உற்சாகம். கராச்சி மைதானத்திற்கு வெளியே கோலி கோலி என கூச்சலிட்டு உற்சாகம். विराट कोहली 6 नंबर सॉरी पाकिस्तान